யூபிஎல் சீசனோட நெக்ஸ்ட் மேட்ச் ஆந்திரா வெர்சஸ் அசாம். ஆந்திரா அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக சரண்ராஜ் அண்ட் நான் ஸ்ட்ரைக் ரேண்டில் கார்த்தி. அசாம் அணிக்காக முதல் ஓவர் போடுறதுக்காக பவுலர் அருண். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, கரெக்டான மீட் இல்லை, ஃபார்வர்ட் ஃபீல்டர் கையிலே போயிட்டு ஒரு குயிக் சிங்கிளை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓவருக்கான செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கார்த்திக். நல்ல ஷாட்டுங்க, இங்க பவுண்டரியை பதிவு பண்ணுமா பண்ணிருக்குங்க. நல்ல ஷாட்டுங்க, ஃபீல்டர் முன்னாடி வந்து தடுக்க முயற்சி பண்ணாரு, குத்துன உடனே ஒரு பெரிய பவுன்ஸ் இங்க பவுண்டரியை ரீச் பண்ணிருக்கு. பேஸ் பண்ண மொதல் பால்லே ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு இங்க கார்த்தி. தேர்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல ஷாட்டுங்க, இந்த முறை பவுண்டரி ஆகுமா? 6ங்க. போன பால் ஒரு 4, இந்த முறை ஒரு 6. ஓப்பனிங் ஒரு அக்ரெசிவான ஸ்டார்டிங்க கொண்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் கார்த்தி. இவருக்கான ஃபோர்த் பால் நல்லா கட்ரு பாலுங்க, அருமையா போட்டிருக்காருங்க. ஒரு நல்ல கம்பேக் பவுலர் அருண் கிட்ட இருந்து. ஃபிஃப்த் பால் கிரேட் பாலுங்க, மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. இவரோட கடைசி பாலுங்க, கிரேட் பால். பட் இருந்தாலும் ஒரு நல்ல பிளேயிங்க. 1-2 ஆக மாட்டதை பார்ப்போம். இல்லைங்க, சிங்கிள் மட்டும்தான். இந்த ஒரு ரன்னோட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. முதல் ஓவர் முடிவில் 12 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் ஆந்திரா. அசாம் அணிக்காக 2வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் சின்னா அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கார்த்தி. இந்த ஓவரோட முதல் பால் நல்ல பாலுங்க, நல்ல முறையில் ப்ளே பண்ணியிருக்காரு. நல்ல ஸ்டாப்புங்க அங்கே விஜய் கிட்ட இருந்து. பட் ஒரு தப்பான எண்டுக்கு த்ரோ அடிச்சிருக்காரு. கண்டிப்பா இந்த எண்டுக்கு அடிச்சிருந்தா ஒரு ரன் அவுட்டுக்கான முயற்சியை ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். இங்க ஒரு நல்ல டபுள்ங்க. செகண்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க, கண்டிப்பா 6-4 இல்ல கேட்சுங்க, அவுட்டுங்க. விஜய் கிட்ட இருந்து நல்ல எஃபர்ட்டிங்க, கேட்ச் எடுத்திருக்காரு. இங்க ஒரு ஸ்டார்டிங்க ஒரு அக்ரெசிவான ஒரு ஸ்டார்ட்டை கொண்டு வந்த கார்த்தி தன்னோட இன்னிங்ஸ்ல இருந்து வெளியேறாரு விக்கெட்ல இருந்து. ஆந்திராவுக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஆனந்த் ஸ்ட்ரைக்ல. நல்ல பாலுங்க, கிரேட் டாட் பாலுங்க. இங்க நெக்ஸ்ட் பால் மீண்டும் நல்ல பாலுங்க. பட் இந்த மாதிரி ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இல்லைங்க, ஒரு டாட் பாலா மாறி இருக்குங்க. இங்க நெக்ஸ்ட் பால் போல்டுங்க, கிளீன் போல்டிங்க. இங்க விக்கெட். தெரியும். ஒரு நிமிஷங்க, இங்க அம்பையர் பார்க்கலன்னு இருக்காங்க. விக்கெட் கொடுத்திருக்காங்க. இங்க பேட்ஸ்மேன் அவுட் ஆயிருக்காரு. ஆனா இது கிளீன் போல்ட். அடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபாஸ்டா உள்ள வாங்க. ஆந்திரா அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சாண்டி ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் பால் நல்ல பிளே. 1-2 ஆகுமா? நல்ல த்ரோங்க, 1 தாங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங்க. இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 ஓவர் முடிவில் 15 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க டீம் ஆந்திரா. 3வது ஓவர் போடுறதுக்காக அசாம் அணிக்காக மீண்டும் பவுலர் அருண். இந்த ஓவரோட முதல் பால் ஒரு ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன், டாட் பாலா மாறி இருக்கு. செகண்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க, மீண்டும் ஒரு அருமையான பால், டாட் பாலுங்க. இது தேர்ட் பால் நல்ல பிளேங்க, லெக் சைடு ஆடி இருக்காரு. பட் ஃபீல்டர் இருக்காரு. நல்ல ஸ்டாப்புங்க ஃபீல்டர் கிட்ட இருந்து. இது ஒரு சிங்கிள் மட்டும் தாங்க. நெக்ஸ்ட் பால் டாஸ் பாலுங்க, நல்ல ஒரு தடுப்பாட்டம். சென்சிபிளா ஒரு சிங்கிளுக்கு மட்டும் தட்டி ஸ்ட்ரைக்கை மாத்தி இருக்காரு. இந்த ஓவருக்கான 5வது பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் துரை. ஃபுல் டாஸ் பாலுங்க, அடிச்சிருக்காரா? பவரான கனெக்ட் இல்ல, பட் கேட்சிங்க டிராப் பண்ணியிருக்காருங்க விஜய். கிடைச்ச கேட்ச் சான்ஸை மிஸ் பண்ணியிருக்காரு. மிஸ் பண்ணது கேட்சா மேட்சான்றதை பார்ப்போம். இங்க ஒரு சிங்கிள் மட்டுமே. இந்த ஓவரோட கடைசி பால் கிரேட் பவுலிங்க, அருமையான முறையில் போட்டிருக்காரு, டாட் பால். இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 3 ஓவர் முடியல 18 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அசாம் அணிக்காக 4வது ஓவர் போடுறதுக்காக மீண்டும் பவுலர் சின்னா ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் துரை. இந்த ஓவருக்கான முதல் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க, தூக்கி ஆடி இருக்காரு. பவுண்டரிக்கான வாய்ப்பா? 6-4 பவுண்டரிங்க, 4ங்க. ஒரு நல்ல ஷாட்டுங்க இங்க துரை கிட்ட இருந்து. கேட்சை மிஸ் பண்ணதுக்கான ஷாட்டை பதில இங்க கொடுத்திருக்காரு. கண்டிப்பா ஒரு நல்ல ஷாட்டுங்க. இங்க ஓவருக்கான செகண்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல ஷாட்டுங்க. இந்த முறை 6க்கான வாய்ப்பு
ஆறுங்க. பேட்ஸ்மேன் துரை கிட்ட இருந்து ஒரு அருமையான ஆறுங்க. இங்க ஒரு சிறப்பான பேட்டிங்கை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் துரை. போன பால் ஒரு 4, இந்த முறை ஒரு 6. இதற்கான தேர்ட் பால். நல்ல பிளேங்க, பட் ஃபார்வர்ட் ஃபீல்டர் பீட்டா கைக்கே போயிருக்கு. நல்ல ஒரு ஸ்டாப்புங்க, பட் த்ரோவில் தான் தப்பு பண்ணிட்டாங்க. இங்கே மீண்டும் ஒரு சிங்கிள்ங்க. டாட் பாலாக மாற வேண்டியது சிங்கிளாக மாறி இருக்கு. இதற்கான 4வது பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சரண் தட்ட பார்த்தாரு, பட் நல்ல கேட்சுங்க. இங்கே ஃபீல்டர் முருகா கிட்ட இருந்து நல்ல கேட்ச். ஒரு ஸ்கூப்கான ட்ரை பண்ணாரு, பட் தப்பான டைமிங். இது கேட்சா மாதிரி தன்னோட விக்கெட்டை வந்து வெளியேறிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் சரண். ஆந்திரா அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் வினோத் ஸ்ட்ரைக்ல. இதற்கான 5வது பால். மீண்டும் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை, க்ளீன் போல்டுங்க. ஒரு தப்பான ஷார்ட் செலக்ஷன், அதுக்கான பதில் அவரோட விக்கெட்டுங்க. வந்த பால்லே கோல்டன் டக்காய் தன்னோட விக்கெட்டை வந்து வெளியேறிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் வினோத். ஆந்திரா அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பிரகாஷ் ஸ்ட்ரைக்ல. பவுலர் சின்னாவுக்கு இது ஒரு ஹேட்ரிக் பால். இவரோட கடைசி பால் ஹேட்ரிக் பால். நல்ல சென்சிபிளான பிளேங்க. ஃபார்வர்ட் ஃபீல்டர் கையில தட்டிட்டு இங்க ரன் அவுட்டுங்க. டீம் ஹேட்ரிக்ங்க. இங்க ஒரு தப்பான கால். கண்டிப்பா பேட்ஸ்மேன் துரை தன்னோட விக்கெட்டை இங்க ரன் அவுட் முறையில இழந்துட்டு வெளியேறாரு. தப்பான கால் தாங்க. கண்டிப்பா டீம் ஹேட்ரிக்கை பதிவு பண்ணிருக்காங்க. இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. 4 ஓவர் முடிவுல 29 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க டீம் ஆந்திரா. அஸ்ஸாம் அணிக்காக 5வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் ஜீவா அண்ட் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் பிரகாஷ். இந்த ஓவருக்கான ஃபர்ஸ்ட் பால். ஃபுல் டாஸ் பாலுங்க. சுவிட்ச் ஹிட் முறையில திரும்பி ஆடி இருக்காரு. 1ஆ 2ஆன்றதை பார்ப்போம். இங்க ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா இல்லைங்க. த்ரோ ஸ்லோவா இருக்கு. இங்க 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இந்த ஓவரோட செகண்ட் பால். கிரேட் பாலுங்க. அருமையா போட்டிருக்காருங்க. குட் லென்த்ல போடப்பட்ட டாட் பால். ஓவருக்கான தேர்ட் பால். ஃபுல் டாஸ் பாலுங்க. ஆடி இருக்காரு. ஃபீல்டர் இல்ல, பட் என்ன பால் போகுமா? இல்லங்க, வாய்ப்பு கம்மி தான். ஃபீல்ட் அங்க கவர் பண்ணிட்டாங்க. 2 3ங்க. 3 ரன் ஓடிட்டாங்க. இங்க நல்ல ரன்னிங் பேட்ஸ்மேன் கிட்ட. ஓவருக்கான நெக்ஸ்ட் பால். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சரத். ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காருங்க. கரெக்டான கனெக்ட் இல்லை, மிஸ் ஃபீல்டிங்க. இங்கே ரன் அவுட்டை அவசரப்பட்டு விட்டுருக்காரு. இங்கே மீண்டும் ஒரு டபுள் ரன் அவுட்டும் மிஸ் ஆகிருக்குங்க. 5வது பால். ஒரு சுவிட்ச்ல நல்லா கனெக்டிங்க. இங்கே 4 ஆகுமா? போயிருக்குங்க. பவுண்டரிங்க. சரத் கிட்ட இருந்து ஒரு நல்ல பவுண்டரி சுவிட்ச் முறையில் தன்னோட முதல் பவுண்டரி இங்கே பதிவு பண்ணியிருக்காரு. ஓவருக்கான கடைசி பால். பேட்ஸ்மேன் ரொம்ப விலகி நிற்கிறாரு. ஒரு நல்ல கனெக்டிங்க. மீண்டும் இங்க 4 ஆகுமா? 4ங்க. மீண்டும் ஒரு 4ங்க. தொடர்ந்து 2 பால்ல 2 பவுண்டரி பதிவு பண்ணியிருக்காரு சரத். ஒரு நல்ல பேட்டிங்க. அருமையா போட்டு பேட்டிங் ஆடி இருக்காருங்க. 2 பேட்ஸ்மேன் சேர்ந்து இந்த ஓவர்ல நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஆந்திராவுக்காக. கம்ப்ளீட் ஆயிருக்கு. 5 ஓவர் முடிவுல 44 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க ஆந்திரா. நல்ல ஒரு பேட்டிங். அஸ்ஸாம் அணிக்காக கடைசி ஓவர் போட்டதுக்காக பவுலர் மாரி அண்ட் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் பிரகாஷ். முதல் பால். ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, நல்ல ஒரு டாட் பாலுங்க. இங்க ஓவருக்கான செகண்ட் பால். சுவிட்சுக்கான ட்ரை மிஸ் ஆயிருக்குங்க. வைடு கொடுத்திருக்காருங்க அம்பையர். வைட் +1ங்க. இங்க போன பால் வைடுன்றதால இது ஒரு ரீபால். பேட்ஸ்மேன் ரொம்பவே விலகி நிற்கிறாப்புல. பவுலர் கிட்ட இருந்து ஒரு சின்ன தடுமாற்றம். நல்ல மீட் இல்ல, பட்டிருக்கு. சரியான மீட் இல்லைங்க. கரெக்டான மீட்டா இருந்தா கண்டிப்பா இது பவுண்டரியா இருக்கும். பட் இங்க ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரைக்ல இப்ப மீண்டும் பிரகாஷ். ஓவருக்கான தேர்ட் பால். கிரேட் பாலுங்க. நல்ல முறையில போட்டார் பேட்ஸ்மேன். விலகி நின்னா ஆட ட்ரை பண்ணாரு. கரெக்டா மேலேயே போட்டிருக்காரு. டாட் பால் மாற வேண்டியது, பட் பைஸ் முறையில ஒரு சிங்கிள். ஓவருக்கான 4வது சின்ன தடுமாற்றம். 4வது பால். நல்ல பாலுங்க, பட் லெக் பைஸ் முறையில மேல பட்டு இங்க 1. 2வது ரன்னுக்கான முயற்சி. 2 ரன்னுங்க. நல்ல ரன்னிங்க பேட்ஸ்மேன் கிட்ட. அவர்கிட்ட இருந்து சிறப்பான ரன்னிங்க பிரகாஷ் கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் பால். நல்ல ஷாட்டுக்கான ட்ரை, கேட்சுங்க. நல்ல ஒரு எஃபர்ட்டுங்க. ஒரு ஃபீல்டர் சின்ன கிட்ட இருந்து அருமையான ஒரு கேட்ச் எடுத்திருக்காரு. இங்க பேட்ஸ்மேன் சரத் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட்டை இருந்து வெளியேறி இருக்காரு.
டீம் ஆந்திராவுக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சரண் பாலாஜி ஸ்ட்ரைக்ல. இந்த ஓவரோட கடைசி பாலுங்க. நல்ல பிளேங்க, கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு. 1-2 பார்ப்போம். நல்ல த்ரோ. ஐயோ, டைரக்ட் த்ரோ மிஸ்ஸுங்க, டபுளுங்க. இதோட இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. 6 ஓவர் முடிவில் 52 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஆந்திரா. 53 அடிச்சா அஸ்ஸாம் வின்னு. ஒரு நல்ல பேட்டிங்கை கொடுத்துருக்காங்க ஆந்திரா விஸ் அஸ்ஸாமுக்கான செகண்ட் இன்னிங்ஸ். அஸ்ஸாம் அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அருண், நான் ஸ்ட்ரைக் ரனில் பேட்ஸ்மேன் சின்னா. முதல் ஓவரை போடுறதுக்காக ஆந்திரா அணிக்காக பவுலர் சரண் பாலாஜி. இந்த இன்னிங்ஸோட முதல் பால் வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு ரீபாலாக நல்ல ஷாட்டுங்க, நல்ல ஒரு அடிங்க. ஒரு யூஸ் பண்ணி ஆடி இருக்காரு. பவுண்டரி கிடைக்குமா? பவுண்டரிங்களா? இல்லங்க, நல்ல ஸ்டாப்புங்க அங்க ஃபீல்டர் சரண்ராஜ் கிட்ட இருந்து. சின்ன மிஸ் ஃபீல்டிங்க. மீண்டும் 2-3 மாறி இருக்குங்க. கைக்கு வந்த பால்ல ஒரு சின்ன தவறு, அதை யூஸ் பண்ணி பேட்ஸ்மேன் ஒரு ரன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ராவா. இதற்கான செகண்ட் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சின்னா. ஒரு ஃபுல் டாஸ் பால் அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காங்க. நோ பால் கொடுத்துருக்காரு அம்பையரு. ட்விஸ்ட்டு. ஃபீல்டு கவுண்ட்டு அதிகங்க. ஃபீல்டு கவுண்ட்ல தப்பு பண்ணிட்டாங்க. கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். ஒரு தப்பான பால். நோ பால் பிளஸ் 1 ரன். இது மீண்டும் ஒரு ரீபால். நல்ல பாலுங்க, பட் ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. ரன் அவுட்டுங்க. இங்க பேட்ஸ்மேனுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். போன பாலில் தப்பிச்ச சின்னா இந்த முறை ரன் அவுட் முறையில் மாட்டிக்கிட்டாருங்க. தன்னோட விக்கெட்டை இருந்து வெளியேறாரு. முதல் விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க அஸ்ஸாம். நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல அருண். சுவிட்சுக்கான ட்ரை. நல்ல டாட் பாலுங்க. பவுலர் கிட்ட இருந்து ஒரு கம்பேக் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஷாட்டுக்கான ட்ரை. கேட்சா மாறுமா? இல்லைங்க, நோ மேன் ஸ்டாண்ட் தான். கண்டிப்பா 1-2 பார்ப்போம். 2 ரன் ஈஸியாக ஓடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. மீண்டும் நல்ல ஒரு ஷாட் ஆடி இருக்காரு. லாங் ஆஃப் திசையில பவுண்டரி ஆகுமா? இல்லைங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங் சரண் பாலாஜி கிட்ட இருந்து நல்ல ஒரு ஃபீல்டிங். இங்க அங்க மீண்டும் ஒரு மிஸ் ஃபீல்டுங்க. மீண்டும் பால கலெக்ட் பண்ணாம மிஸ் பண்ணி மீண்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ரன்னுங்க. 3 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க திரும்ப. இது இந்த ஓவர்ல 2வது தவறா அது நடந்திருக்கு. இதே மாதிரி இந்த ஓவரோட கடைசி பால் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் விக்கி. நல்ல பாலுங்க, கிரேட் பாலுங்க. இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆகுது. முதல்ல ஓவருக்கு 11 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஒரு விக்கெட் இழப்புக்கு அஸ்ஸாம். நெக்ஸ்ட் ஓவரை போடுறதுக்காக பவுலர் சஞ்சய். இந்த ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க. இங்க பவர் பிளே யூஸ் பண்ணி ஆடி இருக்காரு. பவுண்டரிக்கான வாய்ப்பு கிடைக்குமா? கிடைச்சிருக்கீங்க. முதல் பால்லே இந்த ஓவர்ல ஒரு பவுண்டரியோட தொடங்கி இருக்காரு பேட்ஸ்மேன் அருண். ஓவருக்கான 2வது பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க. மீண்டும் அதே கேப்ல மீண்டும் பவுண்டரிக்கான வாய்ப்பு. கண்டிப்பா பவுண்டரி தாங்க. இது பால் தெரிச்சுக்கிட்டு போயிருக்கு. முதல் 2 பால்ல 2 பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு. ஒரு நல்ல பேட்டிங்கை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் அருண். ஓவருக்கான 3வது பால் மீண்டும் ஒரு ஷாட்டுங்க. மீண்டும் பவுண்டரி தாங்க. கண்டிப்பா மீண்டும் பவுண்டரிங்க. தொடர்ந்து 3 பால்ல 3 பவுண்டரியா இங்க பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு தரமான பேட்டிங்கை வெளிப்படுத்திட்டு இருக்காருங்க இங்க அருண். ஓவருக்கான 4வது பால் நல்ல பாலுங்க. இங்க டாட் பால மாதிரி இருக்கு. பவுலர்ட்ட இருந்து ஒரு நல்ல கம்பேக். 5வது பால் ஒரு நல்ல ஷாட்டுக்கான ட்ரை, பட் கூட கிளம்பி இருக்கு. நோமன் சான்ல பிளேஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா 2 ரன்னுக்கான வாய்ப்பு. 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவரோட கடைசி பாலுங்க ஒரு நல்ல ஷாட்டுங்க. இங்க ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. கண்டிப்பா ஒரு பவுண்டரி தாங்க. இதுவும் 4வது பவுண்டரிங்க இந்த ஓவர்ல. இந்த ஓவரை சும்மா பிரிச்சு மேஞ்சிருக்காருங்க அருண். உண்மையிலேயே ஒரு ஓவர்ல மட்டும் கிட்டத்தட்ட 18 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இதோட இந்த ஓவரும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 ஓவர் முடிவுல அஸ்ஸாமோட ஸ்கோர் 29ங்க. ஆந்திரா அணிக்காக 3வது ஓவர் போட பவுலர் சரண்ராஜ் அண்ட் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் விக்கி. ஓவரோட முதல் பால் கற்று பால் வேலைக்கு அடிச்சிருக்காருங்க. அருமையா சுவிட்ச் இட் முறையில ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காங்க. இங்க அஸ்ஸாம் அணி பேட்ஸ்மேன் எல்லாருமே ஒரு தரமான பேட்டிங்கை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இவரும் முதல் பால்லேயே ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு இந்த ஓவரில். ஓவருக்கான 2வது பால்
இந்த சுவிட்சுக்கான ட்ரை போனார், பட் ஒரு ரன். நல்ல பால், சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, டாட் பாலுங்க இது. நெக்ஸ்ட் பால் நல்ல பிளேங்க, ஆஃப் சைட் திசையில் அரைஞ்சிருக்காரு. நல்லா பவுண்டரிக்கு வாய்ப்பு கிடைக்குமா? இல்லைங்க. சரண் பால் அதுக்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஃபீல்டிங்கு, பட் இருந்தாலும் இங்கே 2 ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல பிளேங்க, ஃபார்வர்ட் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டாருங்க கீப்பர். கீப்பர் மிஸ் பண்ணி இங்கே 1 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் மீண்டும் விக்கி. நல்ல சென்சிபிளான பிளே, ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. கொஞ்சம் குயிக்காக போவோம். ஓவர் முடிவில் 38 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அசாம். அருமையான பேட்டிங் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஆந்திரா அணிக்காக அடுத்த ஓவரை போடுறதுக்காக பவுலர் ஆனந்த், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விக்கி. இந்த ஓவரோட முதல் பால் நல்ல பாலுங்க, மீண்டும் ஃபார்வர்ட் ஃபீல்டர் கையில் போயிருக்கு. சின்ன தடுமாற்றம், ஒரு சிங்கிள் இங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. லூசும். செகண்ட் பால் நல்ல பிளேங்க, ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டுங்க. ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க. சுவிட்சுக்கு ட்ரை பண்ண போனாரு, பட் வந்த பாலை அப்படியே சென்சிபிளாக தட்டி விட்டுருக்காரு. அதுவே 2 ரன் கிடச்சிருக்குங்க. நல்ல ஒரு ரன்னிங் பேட்ஸ்மேன் கிட்ட சென்சிபிளாக ஆடி இருக்காரு விக்கி. நல்ல ஒரு பால், பேட்ஸ்மேன் கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டாரு, அதனால பாலை இழுக்க முடியல. இது ஒரு டாட் பால் மாதிரி இருக்கு. 5வது பால் மீண்டும் ஒரு ஷாட்டுக்கான ட்ரை, பட் கொடி கிளம்பி கேட்சுக்கான வாய்ப்பு. காட்டன் பால் பை ஆனந்த். விக்கி தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறாரு. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் விஜய் ஸ்ட்ரைக்ல. அவரோட கடைசி பால் ஆனந்த் டு விஜய். நல்ல பாலுங்க, டாட் பாலா மாதிரி இருக்கு. இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆகுது. 4 ஓவர் முடிவுல 42 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அசாம். 12 பால்ல 11 ரன் அடிச்சா அசாம் வெற்றி. 12 balls 11 runs. அதை டிஃபெண்ட் பண்ணா பொறுமையா ஆடணும். ஆந்திரா வெற்றி. 5வது ஓவர் போடுறதுக்காக மீண்டும் சரண்ராஜ் அண்ட் ஸ்ட்ரைக்ல விஜய். இந்த ஓவருக்கான முதல் பால் நல்ல பாலுங்க, ஆடி இருக்காரு. நோ மேன் ஷாட்ல தான் கண்டிப்பா பிளேஸ் ஆகும். நல்ல ஒரு ரன்னிங். இந்த ஓவருக்கான செகண்ட் பால் மீண்டும் ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க துரை. மேட்சோட ட்விஸ்டே தாங்க மாறி விக்கெட்டுங்க. மாரியா அரவிந்தா விக்கெட் இருந்து வெளியேறாருங்க. குமாரா வினிதா பீட்டாவா மாறி. அசாம் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் மாரி ஸ்ட்ரைக்ல. இந்த ஓவரோட 3வது பால் சரண் டு மாரி. இடுப்புல ஒரு அடி, பட் கரெக்டான மீட் இல்ல. இந்த டாட் பால் சரியான அடிங்க. நெக்ஸ்ட் பால் ஆஸ்டாருங்க, திரும்பியும் சிறந்த டாட் பால் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. ஜி வந்து இடுப்புலயே போற. அவரோட கடைசி பால் ஸ்ட்ரைக்ல மாறி ஒரு நல்ல ஷாட்டுங்க, பட் கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்துட்டாருங்க சரத். அருமையான ஒரு ஃபீல்டுங்க சரத் கிட்ட இருந்து. மாறி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு, கடைசியில ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறி இருக்காரு. இதோட இந்த ஓவரும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அருமையா போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு சரண். மீண்டும் மேட்சை தங்கள் பக்கமா கொண்டு போயிருக்காரு. கடைசி 6 பாலுக்கு கிட்டத்தட்ட 9 ரன் எடுக்க வேண்டிய கட்டாயத்துல அசாம். கடைசி ஒரு போடுறதுக்காக சரண் பாலாஜி. இந்த ஓவரோட முதல் பால் ஒரு நல்ல பிளே, ஃபார்வர்ட் ஃபீல்டர் கையில போயிருக்கு. சிறந்த ஃபீல்டிங், சிறந்த ஃபீல்டிங். பால மிஸ் பண்ணிருக்காரு. ஒரு ஓவர் த்ரோ வேறங்க. அப்படிதான் 1 2 மாறி இருக்கு. செகண்ட் பால் நல்ல பாலுங்க, அருமையா போட்டிருக்காருங்க சரண் பாலாஜி. பட் இருந்தாலும் லெக் வைஸ் முறையில் ஒரு சிங்கிளை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் அரவிந்த். தேர்ட் பால் கிரேட் பாலுங்க, பட் கீப்பர் கிட்ட மிஸ் ஃபீல்டு. 1 2 பாப்போம். மீண்டும் ஒரு தடுமாற்றம்ங்க. சிறந்த ஒரு டாட் பால இல்லங்க, 2 ரன்னா மாத்தினாரு கார்த்திக். அவர் ஏன் லூசு கார்த்திக் வேலைச்சேரியை கூப்பிடுதுன்னு தெரியுமா? ஏன்னா அவர் லூசு. 1+ இவர் லூசு மேல பண்ணுவாரு. 1+ விக்கெட்டுங்க இது.
கையில வர 3 பால் சாரிங்க 2+ விக்கெட்டுங்க இது 3 பாலுக்கு 4th பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் விஜய் வைடுங்க பாலுக்கு பால் ரன் வந்துருச்சு அகல பந்து ரீபால் கிரேட் பாலுங்க அவ்வளவுதாங்க லெக் பை சிங்கிள் மட்டுமே இந்த மேட்ச் மாறினது காரணம் நெக்ஸ்ட் பால் ஆஹா மேட்ச வைடு கொடுத்துருக்காங்க பட் அங்க ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு ரன் அவுட்டுங்க வாங்க மேட்ச் டிராவ் ஆயிடுச்சுங்க ஜீவா போயிட்டாருங்க ஒரு ரன் ஓடுறதுக்கு ஜீவா போயிட்டாருங்க 2 பாலுக்கு ஒரு ரன் அடிச்சா மேட்ச் வின்னு இங்க பீட்டா ரன் அவுட் முறையில தன்னோட wicket வந்து வெளியேறாரு நெக்ஸ்ட் பால் ரீபால் நல்ல பிளேயிங் ஃபார்வர்ட் ஃபீல்ட் கையில மிஸ் பண்ணிருக்காங்களா ஆமாங்க இல்லங்க இந்த மேட்ச் வின் பண்ணிருக்காங்க அசாம் சக்சஸ்ஃபுல்லா ரொம்பவே க்ளோஸ் காலா போன மேட்ச் நீயா நானா போட்டி போட்டு கடைசியில இந்த மேட்சை அசாம் வின் பண்ணிருக்காங்க ஆந்திராவுக்கு ஒரு ஹார்ட் லக்